எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தான். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. சரி, ஓகே. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா 3 லேயர் ஆர்கிடெக்சர். அது ரிலேட்டடாக தான் இன்னைக்கு என்னோட டாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் எதுக்கு நான் இதை சூஸ் பண்ணேன்னா, நான் ஜாவா முடிச்சுனா ஸ்ப்ரிங் பூட் படிக்கிறப்ப இந்த 3 லேயர் ஆர்கிடெக்சர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் இதை பற்றின ஒரு டாக் கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். 3 லேயர் ஆர்கிடெக்சர்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு டிசைன் பேட்டர்ன். அதாவது ஒரு பேட்டர்ன் மாதிரி, ஒரு டிசைன் பேட்டர்ன். இது வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு லேயர் சாஃப்ட்வேர் பொறுத்தளவு என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் மிடில் வேர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மூணையும் செப்பரேட்டாக பிரிக்க ஒரு கான்செப்ட் தான் இந்த 3 லேயர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. 3 லேயர் ஆர்கிடெக்சர்ல 3 லேயர்ஸ் இருக்குன்ற பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ப்ரெசன்டேஷன் லேயர் இல்லை கண்ட்ரோல் லேயர். அடுத்து வந்து சர்வீஸ் லேயர். கடைசியா ரெப்போசிட்டரி லேயர் இல்லை டேட்டா லேயர். இப்போ தனித்தனியா அது எல்லாமே என்னன்றது தனித்தனியா பார்க்கலாம். இதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெசன்டேஷன் லேயர்ல எப்படி இருக்குன்னா, ஃப்ரண்ட் அண்ட் எல்லாமே இந்த ப்ரெசன்டேஷன் லேயருக்குள்ள தான் வரும். நம்ம என்னென்ன ஃப்ரண்ட் அண்டா என்ன கொடுக்குறோம், யூசர் இன்புட், யூசர்கிட்ட இருந்து வாங்குற யூசர்கிட்ட டிஸ்பிளே பண்ற அவுட்புட் எல்லாமே இந்த ப்ரெசன்டேஷன் லேயர்ல தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவதா என்னன்னா சர்வீஸ் லேயர். இந்த சர்வீஸ் லேயர் என்ன பண்ணணும்னா, இதான் மெயின், நம்ம அப்ளிகேஷனோட மெயின் கோரே இந்த சர்வீஸ் லேயர் தான். இது அதாவது இது வந்து இந்த சர்வீஸ் லேயர் வந்து 2 பக்கம் கம்யூனிகேட் பண்ணும். விச் மீன்ஸ் ப்ரெசன்டேஷன் லேயருக்கு இன்புட்டையும் வாங்கும், அவுட்புட்டும் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இந்த சர்வீஸ் லேயர் தான் ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த லேயரான டேட்டா லேயர், அதாவது ரெப்பாசிட்டரி லேயர், இந்த லேயர்ல இருந்து டேட்டா ப்ராசஸிங், ரிட்ரைவிங் இதெல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணி திருப்பி யூசருக்கு கொடுக்கறது தான் இந்த சர்வீஸ் லேயரோட ஒரு ஒர்க். இந்த சர்வீஸ் லேயர் அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து ரெப்பாசிட்டரி லேயர், டேட்டா ஆக்சஸ் லேயர். இதுல என்னன்னா நம்மளோட டிபி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, டிபி ஆப்ரேஷன் எல்லாமே இதில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதுதான் எலாபரேட்டா சொல்லியிருப்பேன். ப்ரெசன்டேஷன் லேயர்ல என்னென்ன பண்ணுவோம்னா, யூசர்கிட்ட இருந்து இன்டராக்ஷன் பண்றது, ஃப்ரண்ட் அண்டு. அடுத்து வந்து ரெஸ்ட் ஏபிஐல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெட், புட், டெலீட் அந்த மாதிரியான சில ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்த லேயர்ல தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து யூசர் இன்டராக்ஷன் மட்டும்தான் இந்த லேயர்ல இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா ஃபார்மேட்டிங். டேட்டா ஃபார்மேட்டிங்னா எப்படின்னா, இப்போ வந்து யாருக்கு என்ன காட்டணும், ஒரு யூசருக்கு இந்த டேட்டா காமிச்சா போதும், ஃபுல் யூசர் கெட் பண்ணாலும் ஒரு யூசருக்கு எது தேவை அப்படின்றத அந்த இடத்துல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டேட்டா ஃபார்மேட்டிங். அடுத்து டேட்டா வந்து யூசர்கிட்ட வந்து டேட்டா கலெக்ட் பண்றது. அது மட்டும் இல்லாமல் யூசர் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் கிரியேட் பண்றது. இது எல்லாமே ப்ரெசன்டேஷன் லேயர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் சர்வீஸ் லேயர். சர்வீஸ் லேயர் தான் மெயின் பார்ட் ஆஃப் த அப்ளிகேஷன். ஏன்னா இதான் ரெண்டு லேயருக்கும் நடுவில் கம்யூனிகேட் ஆக போகுது. ப்ரெசன்டேஷன் லேயருக்கு என்ன தேவைன்றத கெட் பண்ணியும் ரிட்டர்ன் பண்ணியும் கொடுக்குறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் ரெப்பாசிட்டரி லேயருக்கு டேட்டா கொடுக்குறதா இருக்கட்டும், திரும்பி ரிட்ரைவ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த சர்வீஸ் லேயர்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் லாஜிக்னு சொல்கிறது, பிஸ்னஸ் லாஜிக்னா இந்த வேலிடேஷன், வெரிஃபிகேஷன் இதெல்லாமே இந்த லேயரில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரெப்பாசிட்டரி டேட்டா பேஸ்க்கு ஒரு சேஃபான ஒரு லேயராக இந்த சர்வீஸ் லேயர் ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் லாஜிக்னு சொல்கிற அதாவது இது எக்ஸாம்பிள் ஒரு
டிக்கெட் புக்கிங் சிஸ்டமா இருந்தாலும் இத்தனை டிக்கெட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சர்வீஸ் லேயர்ல தான் நம்ம வந்து இது பண்ணுவோம், பிசினஸ் லாஜிக்கா எழுதுவோம். அதான் இங்கேயும் சொல்லியிருப்போம். இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னன்றது அதுதான் இங்கே சொல்லியிருப்போம். ப்ராசஸ் த டேட்டா ஃப்ரம் கலை, உங்க ஆடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு. விஷயமும் நடக்காது. மாடிஃபிகேஷனும் சர்வீஸ் லேயர் தாண்டி தான் நடக்கும்ன்றனால டெபாசிட் லேயர் கொஞ்சம் சேஃபான ஒரு இதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேட்டா பேஸ்ல என்னென்ன ஆப்ரேஷன் நடத்துகிறோமோ அது எல்லாமே இங்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதான் இங்கேயும் சொல்லியிருக்கோம். செக்யூரிட்டி பர்பஸ் அண்ட் எஃபிஷியன்சி இதெல்லாமே இங்கே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்டிட்டிஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யார் மெயினான ஆப்ஜெக்ட் என்ன? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரயில்வே டிக்கெட் புக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யார் முக்கியமான ஆள்லாம் பர்சஞ்சர் அண்ட் ட்ரெயின், அதான் முக்கியமான என்டிட்டிஸ். அதான் என்டிட்டின்ற சொல்லுவாங்க. ரியல் டைம் திங்ஸ் அண்ட் ரியல் டைம்ல என்னென்ன ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதெல்லாமே என்டிட்டிஸ்ன்ற ஒரு கேட்டகரியில் வந்துடும். ஓகே, இன்னைக்கு என்ன ஜாவா வச்சு இந்த என்டிட்டி ஒரு ஒரு கிரெட் ஆப்ரேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் இன்னைக்கு என்னோட அஜெண்டா. ஓகே, இது என்னோட அப்ளிகேஷனோட ஒரு ஓவரால் வியூ. தெரியுதா எல்லாருக்கும்? யாராச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுடா? தெரியுது கலை. ஓகே, சரி. இப்போ டைரக்டா நான் ப்ரோக்ராம்குள்ள போயிட்டு அடுத்து வேணா இதுல வரும். இங்க நான் ஒரு சாரி இதுலயே வரும். இங்க நான் கிரெட் ஆப்ரேஷன்ல கிரியேட் பண்ணிருக்கேன். எப்படின்னா ஒரு என்டிட்டி கிளாஸ், என்னன்னா ஒரு யூசர்னு சொல்லிட்டு ஒரு என்டிட்டி கிளாஸ் வச்சிருக்கேன். அதுல வந்து என்னென்ன டேட்டா வச்சிருக்கேன்னா நேம், நம்பர், யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஐடி, ஏஜ், இதெல்லாமே ஒரு யூசர் என்டிட்டியோட ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் பொறுத்து அது மாறும், அந்த டேர்ம் மாறும். இதை நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஃபீல்டுன்னு வச்சுக்கிறேன். நேம், நம்பர், யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாமே ஸ்ட்ரிங்கில் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஐடி, ஏஜ்ன்றது வந்து நான் வந்து இன்டீஜரில் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஜாவால. ஓகே, என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகேவா? பார்க்க முடியுது. ஓகே, சரி. இப்போ என்னோட என்டிட்டியா இந்த யூசரை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்டிட்டி தான் ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ஸ். இதுதான் டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ இந்த என்டிட்டி கிளாஸ்ல என்னென்ன தேவைன்றதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஐடி, ஏஜ், அடுத்து நேம், ஃபோன் நம்பர், யூசர் நேம், பாஸ்வேர்டு. இது ஜஸ்ட் அ சிம்பிள் அப்ளிகேஷன் தான். அதுக்கப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கான கெட்டர் செட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். செட்டர்ஸ் எனக்கு எது மாடிஃபை பண்ண போறேன் அப்படின்ற அந்த இடத்த பொறுத்து தான் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். செட்டர் மெத்தட், பாஸ்வேர்டும் யூசர் நேம் சொல்ல நம்பர்லையும் செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃபியூச்சர்ல நான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும், அதனால நான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டூ ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். டூ ஸ்ட்ரிங் கடைசியில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து மெயின் மெத்தட்ல இருந்து நான் வரேன். மெயின் மெத்தட்ல
ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஒரு யூசரை கிரியேட் பண்ண போறேன். யூசர் கிரியேஷனுக்கான ப்ரோக்ராம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் யூசர் இந்த இந்த ப்ரோக்ராம் ஃப்ளோ எப்படி வரும்னா, ரெபாசிட்டரிக்குள்ள சர்வீஸ் லேயர் இருக்கும், சர்வீஸ் லேயருக்குள்ள கண்ட்ரோல் லேயர் இருக்கும். கண்ட்ரோல் லேயர் தான் இங்க வந்து எல்லா டிஸ்பிளே பண்ற மற்ற கண்ட்ரோல் லேயர்ல உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் கால் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன்ல வந்து நான் யூசரை கிரியேட் பண்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். யூசர் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன தேவை, அவங்க நேம், பாஸ்வேர்டு, ஏஜ், யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர், இது எல்லாமே யூசர்ன்றதை கெட் பண்ணி இது வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயர்ல இதெல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு யூசர் கிரியேட் பண்ணி யூசரை வந்து சர்வீஸ் லேயருக்கு வந்து சென்ட் பண்றேன். சர்வீஸ் லேயர்ல எந்த ஒரு பிசினஸ் லாஜிக்கும் இப்போதைக்கு தேவையில்லை, நான் எதுவும் இப்போதைக்கு வைக்கல. சப்போஸ் வேணும்னா இந்த இடத்துல சர்வீஸ் லேயர்ல ஏதாச்சும் பிசினஸ் லாஜிக் வைக்கணும்னா வைக்கலாம். பிசினஸ் லாஜிக்னா எப்படின்னா, எனக்கு இத்தனை யூசர் தான் கிரியேட் பண்ணணும், இதுக்கு மேல கிரியேட் ஆகக்கூடாது, இல்ல ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் ஆகணும், அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம பிசினஸ் லாஜிக்கா இங்க கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதுல நான் எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் போவோம், ரெபாசிட்டரி லேயர் போவோம். ரெப்போ லேயர்ல வந்து ஒரு ஹேஷ் மேப் வச்சிருக்கேன். இப்போதைக்கு டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு ஹேஷ் மேப் டெம்பரரியா யூஸ் பண்றேன். ஹேஷ் மேப்ல ஸ்டோர் பண்றதுக்கு மேப் டாட் புட் ஐடி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஐடி வந்து யூசரோட ஐடி வந்து மேப்ல ஸ்டோர் பண்ற மாதிரி, யூசர் ஐடின்றது வந்து இதோட பிரைமரி கீ மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ யூசர் இப்போ கிரியேட் பண்றது எப்படி வரும்னா, மெயின் மெத்தட் டு கண்ட்ரோலர்ல இருந்து யூசர்ட்ட இருந்து என்னென்ன வேணும் அப்படின்னு கெட் பண்ணி சர்வீஸ் லேயர்ல நமக்கு இப்போதைக்கு லாஜிக் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி ரெபாசிட்டரியில போய் ஸ்டோர் பண்றோம். ஓகே, இதை மட்டும் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, இப்போ 1 நான் கொடுக்குறேன். என்டர் யுவர் நேம், ராஜான்னு வச்சுக்கிறேன். ராஜா, ஏஜ் 22, யூசர் நேம் ராஜா _1234 வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 வச்சுக்கிறேன். ஃபோன் நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். ஓகே, ஐடி 3 ஸ்டோர் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே 2 ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன், அதனால ஐடி 3 டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போ நம்மளோட யூசர் சேவ் ஆயிடுச்சா இல்லையான்னு நம்பர் 4 அழுத்தி செக் பண்ணிக்கலாம். சர்வீஸ் லேயர்ல நான் வெறும் யூசரோட நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். யூசரே பாஸ் பண்றான். இப்போ திருப்பி ட்ரை பண்ணுவோம். 4 கொடுத்தா யூசர் ஃபுல்லாமே பிரிண்ட் ஆகுது. ஐடி, நேம், ஏஜ், ஃபோன் நம்பர், அடுத்து பாஸ்வேர்டு, யூசர் நேம், இதெல்லாமே பிரிண்ட் பண்ணுது. சரி, நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு யூசரை கிரியேட் பண்ணி பார்ப்போம். 1, யூசர் நேம் ராஜா, ஏஜ் 22, யூசர் நேம் சம்திங், பாஸ்வேர்டு 1 2 3. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் 3ன்றது வந்து யூசரோட ஐடி காட்டிடுச்சு. ஸோ திருப்பி நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம் 4 ப்ரெஸ் பண்ணி. ஓகே, இந்த ஐடி 3 ராஜான்றது சேவ் ஆயிடுச்சு. 22 ஏஜ், ஃபோன் நம்பர், அடுத்து வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு.
கரெக்டாக ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து கிரியேட், அதாவது கிரியேட் மெத்தட த்ரெட்ல கிரியேட் பண்ணியாச்சு, த்ரெட் மெத்தட் படி கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கெட் பண்ணுவோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் 3 யூசர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கெட் பண்ணுறதுக்கு 2 ப்ரெஸ் பண்ணி எல்லாரும் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? கன்சோல் ஸ்க்ரீன் பார்க்க முடியுது. யாராச்சும் கன்ஃபார்ம் பண்ணி ஓகே தானே? ஓகே ஓகே, இப்போ நான் 2 ப்ரெஸ் பண்ணி கெட் யூசரை கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கெட் இதில் இல்லாத நம்பர் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 4 கொடுக்குறேன். நல் நல் யுவர் ஐடி இஸ் இன்வேலிட் அப்படின்னு சொல்லி இங்கே வருது. இதுக்கான பிஸ்னஸ் லாஜிக், அதாவது இதை பிஸ்னஸ் லாஜிக் தான் சொல்லுவாங்க. இதை வந்து யூசர் இந்த 2வது இதில் போய் பார்ப்போம். இப்போ செகண்டை ப்ரெஸ் பண்ண உடனே யூசர் வந்து இதுக்கு போகுது, கண்ட்ரோல் லேயரில் போகுது. கண்ட்ரோல் லேயரில் யூசர்கிட்ட வந்து ஐடி கெட் பண்ணுது. ஐடி கெட் பண்ணி சர்வீஸ் லேயரில் போய் என்ட்ரு ஆகுது. இந்த 48ல வந்து சர்வீஸ் லேயரில் என்ட்ரு ஆகுது. சர்வீஸ் லேயரில் இந்த பிஸ்னஸ் லாஜிக் படி என்ன கொடுத்துருக்கேன்னா, இதில் வந்து ஐடி இருக்கா அப்படின்னு பாரு, இல்லைன்னா நல் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுரு. அப்படி இருந்துச்சுன்னா அந்த யூசரை கெட் பண்ணி கண்ட்ரோல் லேயரில் ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, யூசர் ஆப்ரேஷன் இருக்கு. அதில் தான் நான் மாடிஃபை பண்ண போகிறேன். யூசர் நேமோ இல்லை டீட்டெயில்டோ ஃபோன் நம்பரோ இதெல்லாமே நான் மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் இதை தான் நான் பிஸ்னஸ் லாஜிக் சொன்னேன். இன்னும் வேலிடேஷன் பண்ணுறது வந்து இங்கே பிஸ்னஸ் லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இது சர்வீஸ் லேயரில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ திருப்பி கெட் பண்ணுவோம். 2 ப்ரெஸ் பண்ணி இப்போ ஐடி 2 நான் கெட் பண்ணுறேன். கெட் பண்ணால் அது கரெக்டாக கெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 4 ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆல் த டீட்டெயில்ஸ், யூசர் டீட்டெயில் வந்து டிஸ்பிளே பண்ணுறது. 2வது வந்து சேஞ்ச் ஃபோன் நம்பர், சேஞ்ச் யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படி கொடுத்துருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஐடி 2 நேம் ஹரி, ஏஜ், ஃபோன் நம்பர், ஓகே, இதெல்லாம் கெட் ஆயிடுச்சு. திருப்பி எனக்கு ஆப்ரேட் பண்ணணும்னா ஒய் கொடுக்க சொல்லி நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒய் பெர்ஃபார்ம் இது கொடுத்த உடனே சரி, இப்போ வந்து நான் ஃபோன் நம்பர் மாற்றுறேன். இங்கே 1 2 3 4 சம்திங் இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபோன் நம்பர் மாற்றுறேன். 2 ப்ரெஸ் பண்ணி என்டர் யுவர் ஃபோன் நம்பர். இப்போ நான் 0000 சம்திங் கொடுக்குறேன். கொடுத்த உடனே நம்பர் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச். இப்போ நம்பர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஒய் கொடுத்துட்டு இப்போ 1 டிஸ்பிளே பண்ணுறேன். சேஞ்ச் ஆயிடுச்சு. முதல்ல 1 2 3 4 1 சம்திங் ஏதோ நம்பர் இருந்துச்சு. இப்போ நம்ம 00 மாடிஃபை பண்ணோம்னா இங்கே மாடிஃபை ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ த்ரெட் ஆப்ரேஷனில் 3 ஆப்ரேஷன் இப்போ முடிச்சிட்டோம். கரெக்டாக போய் கெட் பண்ணியாச்சு. கெட் பண்ணது இங்கே டிஸ்பிளே பண்ணியாச்சு. அடுத்து இங்கே அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யாரும் அன்மியூட் பண்ணியிருக்கீங்க, யாராச்சும் பேச விரும்புறீங்களா? இல்ல ஹரி இது அன்மியூட் ஆயிடுச்சு நினைக்கிறேன், தெரியாம மீட் பண்ணிட்டேன். கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ரேஷனா டெலீட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். டெலிட் ஆப்ரேஷனுக்கு என்ன அதே தான், கெட்டுக்கு என்ன லாஜிக் எழுதணும் அதே லாஜிக் தான் டெலீட்டுக்கும் நான் இங்கே பிஸ்னஸ் லாஜிக் எழுதியிருக்கேன். ஸோ மெயின் மெத்தட்ல இருந்து போவோம் டெலீட்க்கு. டெலீட் ஆப்ரேஷன் இந்த மெத்தட்ல இருந்து டெலீட் ஆப்ரேஷன் நான் கால் பண்ணுறேன். மெயின் மெத்தட்ல இருந்து டெலீட் என்ன பண்ணுதுன்னா இங்கே வந்து ஐடியை கெட் பண்ணும். முதல் எடுத்த உடனே ஐடியை கெட் பண்ணி இதை வந்து சர்வீஸ் லேயரில் ஐடியை மட்டும் பாஸ் பண்ணும். அந்த ஐடியில் வந்து யூசர் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி இருந்துச்சுன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக டெலீட் பண்ணும்.
இல்லைன்னா அது வந்து அப்படி ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். இது வந்து பிஸ்னஸ் லாஜிக்ல சேம் அதே தான் இங்கே கொடுத்துருக்கேன். எக்ஸ்டென்ஷனா என்ன பண்ணணும்னா இங்கே போய் டேட்டா பேஸ்ல போய் செக் பண்ணும். நம்ம மேப்ல போய் செக் பண்ணணும். மேப் இல்லை பைத்தான்ல வந்து டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. C++ல வந்து இது அன்ஆர்டர் மேப்னு சொல்லுவாங்க. அதில் போய் செக் பண்ணி இதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ டெலிட் ஆப்ரேட்டர் அதே மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டெலிட் 3 கொடுத்து டெலிட் ஆப்ரேஷன் ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்வாலிட் யாராச்சும் 5 கொடுப்போம். 5ன்ற ஐடியில் யாருமே இல்லை. 5 கொடுத்தா தேர் இஸ் நோ சச் யூசர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 3 கொடுத்து யாராச்சும் இருக்கிற 2 கொடுத்து பார்ப்போம். 2 யூசர் இருக்காங்க. 2 கொடுத்தா டெலிட் ஆகுதா? டெலிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். 2 வந்து இப்போ டெலிட் ஆயிடுச்சு. டெலிட் ஆயிடுச்சு. அந்த ஆப்ல இருந்து ரிமூவ் பண்ணி இதை வந்து டிஸ்பிளே பண்ண வச்சிருக்கோம். இதோட கோடோட லிங்க் வந்து நான் கிட்டப்ல கொடுக்குறேன். என்னோட இதில் கொடுத்துருக்கேன். மேபி அதை வேணா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் எனக்கு என்னோட டாக் முடிஞ்சிச்சு. டவுட்னா கேளுங்க. இதுல எப்படி டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் எதுவும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? எப்படி உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர்ல வந்து உங்களுக்கு சர்வீஸ் லேயரோட இன்ஸ்டன்ஸ் கிடைச்சது, அதே மாதிரி சர்வீஸ்ல வந்து ரெபாசிட்டரியோட இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சது, ஏதாவது அது எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்? ஆமா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் தான் நான் இங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்னேன். இத நான் பார்க்கல நான். ஓகே இங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே காட் இட். இங்க கிரியேட் பண்ணி ஒரு லேயருக்கும் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான். நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா பல இடத்துல கிரியேட் ஆயிரும். அதனால டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி இன்னொரு இப்போ கண்ட்ரோல் லேயர் வந்து சர்வீஸ் லேயரோட அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பேன். இடத்துல இன்ஜெக்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, சர்வீஸ் லேயர்ல வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இல்ல ஐ தாட் நான் என்ன நினைச்சேன்னா ஸ்ப்ரிங் பூட் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நீங்க அந்த காம்போனன்ட்லாம் ஆட் பண்ணி கண்டெய்னர் வச்சு பண்ணிருக்கீங்களா, இல்ல நார்மலா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்தேன். ஓகே, நார்மலா தான். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கல. நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதை நான் பார்க்கல, பார்த்துட்டேன். ஓகே, தேங்க் யூ. ஓகே, வேற ஏதாச்சும் உங்க ஃபீட்பேக் கொடுங்க. அதான் எனக்கு தேவை. ஷூர் கலை கொடுக்குறேன். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. Hi, this is Satish. கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஓகே, அந்த பிரசன்டேஷன்ல ட்ரெடிஷ்னல் வெப் டெவலப்மெண்ட் சம்திங் ஏதோ ஃப்ரேசஸ் நான் பார்த்தேன். ஆமாண்ணா, இதாங்க. ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கிரெட் ஆப்ரேஷன் கரெக்டா? கிட்டத்தட்ட அப்படியே வச்சுக்கலாம். ஒரு நார்மல் 3 tier ஆர்கிடெக்சர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு ஜாவா வச்சு ஃபுல் ஜாவா வச்சு ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் அப்படின்ட்டு போனால என்கிட்ட இன்னொரு விஷயம், I just want to clarify another thing. Legacy ஏதாவது அப்படி ஏதாவது இருக்குதா? ஓகே, எனக்கு தெரியல. நான் வந்து சர்ச் பண்றப்ப இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மேல உள்ள கட் பண்ணியிருந்தா கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். ப்ரெசன்டேஷன் லேயர்ல என்ன இருக்கும், பிசினஸ் லேயர்ல என்ன இருக்கும், டேட்டா ஆக்சஸ் லேயர் அதாவது ரெபாசிட்டரி லேயர் என்ன இருக்கும் அப்படின்ற சொல்றதுக்கு நான் ட்ரை பண்ண இமேஜ் இது. பட் இந்த ஹெட்டிங் மட்டும் நான் கிராப் பண்ணியிருக்கலாம். ஹெட்டிங் பத்தி எனக்கு ஐடியா இல்லை. ஓகே ஓகே ஃபைன். ஓகே ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட். லெகசின்றது ஓகே தான், கரெக்ட் தான். ஓகே தேங்க்ஸ். ஓல்டு அந்த மாதிரி
இல்ல ட்ரெடிஷ்னல் வெப் டெவலப்மெண்ட்ங்கிற பேஸ்ல அவங்க சொல்லியிருக்கிறது வந்து காலங்காலமா இந்த மாதிரி 3 லேயர் ஆர்கிடெக்சர்ல தான் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எடுத்து போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். லெகசி அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஓல்டு அப்ளிகேஷன். அது வந்து ஒரு வே ஆஃப் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எதை மீன் பண்ண வரீங்கன்னு எனக்கு புரியல. லெகசி அந்த ட்ரெடிஷ்னல் வெப் டெவலப்மெண்ட் நீங்க இல்ல கேட்கல. இது ஐ திங்க் would have taken from மைக்ரோ சர்வீஸ் ஆர் கிளவுட் பேஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே இது லெகசின்றது சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்ல எல்லாமே கம்பைன்டு 3 டயரும் ஒரே இதுல உட்கார்றது மைட் பி லெகசின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஸ்பிளிட் பண்ணி இருக்கிற மாடரேஷன்ல சொன்னோம்னா மைக்ரோ சர்வீசஸ் சொல்லலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, அருமையான சேகலை, சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. நீங்க அந்த இது கார்டு மறுபடியும் வரேன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த ஸ்லைட்ல அது யாரோ அருணும் கேள்வியும் கேட்டிருந்தார் கார்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே ஓகே ஓகே. த்ரெட் ஆப்ரேஷன்ன்றது வந்து ஒரு டேட்டா கிரியேட் பண்றதோ, கெட் பண்றது, அப்டேட் பண்றது, அண்ட் டெலீட் பண்றது, அதான் த்ரெட். அருண் புரியுதா? நீங்க இருக்கீங்களா? Maybe I can give the definition. CRUD-னா அதுலயே உங்களுக்கு அந்த definition இருக்கும். C for create, R for read, U for update, D for delete. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஜாவால பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து த்ரெட் கிரியேட் பண்றப்ப கெட் பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது யூசர் இதுல வந்து கிரியேட் பண்ணிட்டேன், சாரி மெயின் மெத்தட்ல வரேன். கிரியேட் பண்ணியிருப்பேன், கெட் பண்ணியிருப்பேன், டெலீட் பண்ணியிருப்பேன். பட் அப்டேட் பண்றதுக்கு எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கால் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, இங்க நான் கெட் பண்றப்பே இந்த இடத்துல கெட் பண்றேன். யூசர்ன்றத வந்து நல் வச்சு இந்த யூசரை வந்து கெட் பண்றேன் சர்வீஸ் லேயர்ல. இது போய் ரெபாசிட்டரியில போய் யூசர் இருக்கா, கெட் யூசர், இந்த யூசரை வந்து அப்படியே பாஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். யூசர் ரிட்டர்ன் பண்ணி இந்த இடத்துல வந்து யூசர் வந்துடும். இந்த யூசர் வந்து எதை ரெஃபர் பண்ணுவோம்னா, இந்த ரெபாசிட்டரியில இருக்கிற யூசரை தான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணும். இங்க மாடிஃபை பண்றோம், இந்த யூசர் ஏதாச்சும் செட் யூசர் வச்சு மாடிஃபை பண்றோம் அப்படின்னா டைரக்டா போய் இந்த மேப்லயே அஃபெக்ட் ஆயிடும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதாவது இப்படி பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து டிடிஓ லேயர்னு ஒரு விஷயம் இருக்கு, டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. அது மூலியமா தான் ஒரு ஆப்ஜெக்டை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. டைரக்டா ஒரு இந்த யூசர் என்டிட்டியை பண்ண மாட்டாங்க. இன் ரியல் டைம்ல சொல்றேன். அது நான் நேற்று தான் கவனிச்சேன். இங்க வந்து யூசரை வந்து சேஞ்ச் பண்ணோம்னா இது டைரக்டா இது போய் டேட்டா பேஸ்லயே போய் அஃபெக்ட் ஆகும். அப்படி அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா நம்ம 3 டயர் ஆர்கிடெக்சரே கிரியேட் பண்ணுவோம். அதை ஓவர் கம் பண்றதுக்கு சரி அடுத்தடுத்த டாக்ல வேணா அதை பத்தி பேசலாம். இப்போதைக்கு இதுல ஏதாச்சும் டவுட்னு இருக்குதுங்க? ஆமா, இதுல டேட்டா பேஸ் எதுவும் யூஸ் பண்ணல, ஹேஷ் மேப் மட்டும் தான் யூஸ் பண்ணுது. கரெக்ட், அருண் சொன்னது கரெக்ட் தான். இன்மெமரி இட்செல்ஃப் அந்த வேர்ட் நான் ரீட் பண்ணேன். சரி பிரதர், இதோட என்னோட டாக் முடிச்சுக்கிறேன். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த டாக்